ரெண்டாவது என்ன சொல்றாரு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி வந்த பிதஅத்துல ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு பிதஅத் ஹசனா, நல்ல பிதஅத், இன்னொன்னு கெட்ட பிதஅத். நல்ல பிதஅத்துகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். கெட்ட பிதஅத் தான் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு ரெண்டு கருத்தை வலியுறுத்தி இது ஒரு இந்த மாதிரி சீர்திருத்த பிரச்சாரங்கள் நல்லது இல்லைங்கிறத ஒரு முன் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக்கிறேன்னு, இஸ்லாத்துல பிதஅத் ஹசனா பிதஅத் சய்யா, அதாவது நல்ல பிதஅத்து கெட்ட பிதஅத்துல ரெண்டு கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன? ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. நான் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சால் அது ஒவ்வொன்றுமே வழிகேடு. குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை கொண்டே சேர்க்கும். இது வரைக்கும் மார்க்கத்துல நல்ல பிதஅத்து கெட்ட பிதஅத்து என்று ரெண்டு கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பிதஅத்து என்பது நல்லதுங்கிற தோற்றத்தில் தான் உலகத்தில் உண்டாகும். கெட்டதுல சாராயம் குடிக்கிறது பிதஅத் ஆகுமா? அது மார்க்கம்ங்கிற பேர்ல உங்கள்ட்ட சொல்ல முடியாது. சாராயம் நீங்கள் குடித்தீர்களே ஆனால் உங்களுக்கு 10 நன்மை இருக்குன்னு சொல்ல முடியுமா? எதுல பிதஅத் உண்டாகும்? தொழுகைங்கிற பேர்ல பிதஅத் உண்டாகும், நோம்புங்கிற பேர்லாம் பிதஅத் உண்டாகும், திக்ருங்கிற பேர்லாம் பிதஅத் உண்டாகும், தஸ்பீங்கிற பேர்லாம் பிதஅத் உண்டாகும். பிதஅத் என்று சொன்னாலேயே நல்லதுங்கிற போர்வையை போர்த்தி கொண்டுதான் இபாதத் என்ற போர்வையில் தான் வரும். அப்படி பார்த்தா ஒரு பிதஅத்தை நீங்க தடுக்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நம்ம என்ன விளங்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட ஆர்டர் என்ன? எனக்கு பிந்தி உருவான எதா இருந்தாலும் அது ரத்து செய்யப்படும். முடிஞ்சு வச்சு. இன்னொன்னு விளங்கணும், மார்க்கத்துக்கு சொந்தக்கார அல்லாண்டு ஆயிரும் போது வஹி வராத நான் எப்படி மார்க்கத்தை உண்டாக்க இயலும்? மார்க்கம் வஹியில தானே வரணும். அல்லாஹ்விடமிருந்து வஹி மூலமாக, அவன் மூலமாக வந்த செய்தி மூலமாகத்தான் இந்த செய்தி மார்க்கம் உண்டாக முடியும். அப்ப நம்ம இப்ப நான் கேட்கிறேன், நல்லதுங்கிறீங்கல்ல, நானா சில நல்லதை சொல்றேன் பாருங்க, நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க. நல்லதுதானே? சரி, ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா, ருக்கு செய்யறான், தொழுகையை தக்பீர் கட்டுறான், ருக்கு செய்யறான். ருக்குல இருந்து என்ன செய்யறான்? அலிஃப் லாம் மீம் லாலிகல் கிதாபுல் அரபின்னு சூரத்துல் பக்ரா ஓதுறான். ருக்குல என்ன ஓதுறான்? சூரத்துல் பக்ரா ஓதுறான். நல்லதா கெட்டதா? சினிமா பாட்டா படிச்சான், பக்ரா சூரா தானே ஓதுனா. அது ருக்குல என்ன பண்றான்? யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக மினல் முஸ்லிமீன் யாசீன் ஓதுறான். இத நல்ல விதத்தை கெட்ட விதத்தை இது பாட்டா படிச்சான், ஆட்டமா போட்டான், அல்லாஹ்வுடைய கலாம ஓதுறான். சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சொல்வதை விட அல்லாஹ்வுடைய கலாம் சிறந்தது. அல்லாஹ்வுடைய கலாம ஓதுறான், இது நல்லதாகுமா? அதை நான் ஒரு ரசூல் அனுப்பி இருக்கிறேன், குனியும் போது என்ன ஓதும் நான் சொல்லி தந்திருக்கிறேன், நீ பாடப்பிள்ளை தெரியாது என்ன எடுத்துக்குவானா? நீங்க குர்ஆன் ஓதுனீங்க நல்லா எடுத்துக்குவானா? அல்லாஹ்வுடைய ரசூலை விட நீ அதிக பிரசங்கி தரம் பண்றது நம்மளை பல தண்டிப்பானா? நல்ல விதத்தை நல்ல விதத்தானவ பாட்டா படிச்சான், அப்ப ருக்குல யாசின் ஓதலாம் ஃபதவா கொடுத்துருமா? இனிமே பண்ண முடியாது. மார்க்கத்தில் நல்லதுங்கிற பேர்ல எதுவும் எல்லாம் இல்ல. அத்தையாத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஓதிட்டு இருக்க முடியுமா? குர்ஆன்ல சிறந்த அல்ஹம்துலில்லாஹ் சூரா, அத்தையாத்துல உட்கார்ந்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஏன்டா ஓதுற? அத்தையாத்தோட நல்லது தானே, இது எவ்வளவு சிறந்தது, நான் தான் ஓதுறேன். அடே அல்ஹம்து சிறந்தது வேண்டா, இந்த இடத்துல எதை ஓத சொல்லி உனக்கு அது செய்ய அப்படி எல்லாம் கேட்பானா? இல்ல நீங்க நல்லது நல்லது உண்டாக்கிருங்க அப்படின்னு சொல்லுவானா? நோம்பு வைக்கிறான், அல்லாஹ்வா பட்னி கிடைக்கிறான், நல்லதுதான் இது. சூரிய மறைஞ்சிருச்சு, அவன் என்ன பண்றான்? நான் இஷா வரைக்கும் பட்னியா கிடப்பாங்கிறான். மகரிபோட நோம்பு முடிச்சிருந்தவன் அவன் என்ன செய்யறான்? நீங்கள் எல்லாம் 12 மணி நேரம் பட்னியா இருக்கிறீர்கள், நான் இன்னொரு 80 நிமிஷம் கூட இருக்க போறேன், இன்னும் நல்லது நான் அல்லாஹ்வுக்காக தான் பண்ணி இருக்க போறேன், நான் மனுஷனுக்காக பண்ணி இருக்க போறேன், அல்லாஹ்வுக்காக இன்னும் கொஞ்சம் கூட தியாகம் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி இஷா வரைக்கும் நோம்பு தராம நடந்த நன்மையா தீமையா இது? அப்ப இஷாவுக்கு நோம்பு தரப்பா இனிமே? அப்படி ஒரு அஜர்த்து பயன் பண்றாரு. இனிமேல் நாளையிலிருந்து இஷாவுக்கு பாங்க சொன்ன பிறகு நோம்பு தரங்கள், நோம்பு திறக்கிறதுக்கு டைம் மாற்றி விட்டோம், அந்த காலத்தில் உள்ளதை விட இந்த காலத்தில் நம்ம கூடுதலாக தியாகம் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னார்னா நல்லதுன்னு ஏத்துக்குருவீங்களா? இது சொல்ல உனக்கு யார் அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு கேட்பீங்களா? அப்ப நல்லதுங்கிற பேர்ல எல்லாம் நீங்க உண்டாக்க முடியாது. ஒரு சிஸ்டம்னா சிஸ்டத்துக்கு சொந்தக்காரன் தான் உண்டாக்கணும். அவன் எதை உங்களுக்கு சிஸ்டம் போட்டு தந்தானோ அதை நீங்க மீறக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்றீங்க, பிள்ளைய சேர்க்கறீங்க, ப்ளூ கலர்ல சட்டை இருக்கணும், கருப்பு கலர்ல பேண்ட் இருக்கணும், வெள்ளை கலர்ல பேண்ட் இருக்கணும், யூனிஃபார்ம் உங்களுக்கு செய்யறான் சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க? ப்ளூ மட்டும் தான் கலரும்,
வெள்ளை திறந்தது இல்லையோ, நாங்க வெள்ளை போட்டு என் பிள்ளை அனுப்பணும் ஒத்துக்குருவானா? ஒரு மனுஷனே என்ன பண்றான்னு கேட்டா, அவன் போட்ட யூனிஃபார்மை விட நல்ல நல்லத்தை நீங்கள் அணிந்து கொண்டு போனாலும் ஒத்துக்க மாட்டாங்களாம். நல்லதுண்டா எங்க ரூல் தான். ஒரு மனுஷன் ரூலை மீறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாம அவன் சொல்ல கேட்டு நடக்கிறீங்க. கடைசி ரப்பு ரூல் நீங்க மீறுவீங்களா? ரப்பு ரூல் போடுறான், அடே வெள்ள போடுற வெள்ள தானே போடணும், கெட்டதான் நான் சொல்றது நீ செய்யணும், நான் ஏத்தமா நீ அடிமை அப்படின்னு அல்ல ஆர்டர் போட்டு இருக்கும் போது, இல்ல உனக்கு மேல எங்களுக்கு நல்லது தெரியும், நீ நல்லது சொல்லல, நாங்க நல்ல விதத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அதை நாங்க செய்யறோம் ஒத்துக்கோனால அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்துல நல்லதுங்கிற பேர்ல கூட எதுவுமே செய்ய முடியாது. அந்த பேர்ல தான் விதத்துகள் உண்டாகுது. விதத்துகள் எப்படி உண்டாகும்? மூழுது ஓதுதான், எதுக்கு ஓதுதான் காரணம் கேட்டு ரசூலுல்லாஹ் புகழ் நல்லதான் சொல்லுவான். கேட்டு பாருங்க, ஏடா ஓதுறேன் ரசூலுல்லாஹ் புகழ்றோம் அப்படிமா ஏண்டா கத்தனை ஓதுற, குர்ஆனை ஓதுறோம், குர்ஆன் நன்மை இருக்குல்ல, அந்த ஜன்னவர் கிடைக்கும்ல, அதுவும் நல்லதான் சொல்றான். கெட்ட என்ன சொல்றான்? அப்ப மார்க்கத்துல என்ன இல்ல, நல்ல பிதத்து கெட்ட பிதத்துலாம் கிடையாது. ஜும்மாவுக்கு ஒரு பொறுப்பாங்க தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிந்தி வந்த சஹாபாக்கள் சில பேர் ரெண்டு ஆக்கிட்டாங்க, ஒழிக்கனத. ரசூலுல்லாஹ்வுக்கு மேல உஸ்மான் ரலியல்லாஹு பெரிய ஆளா? ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு ஒரு பாங்க சொன்னாங்கன்னா நீங்க ரெண்டு ஆக்கி இருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உஸ்மான் சொன்னால ஏத்துக்கலாங்கிறாரு. அப்ப உஸ்மான் சொன்னனால ஏத்துக்கிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்றது? உஸ்மான் ரசூலுல்லாஹ்வா நமக்கு? முகமது ரசூலுல்லாஹ்வா? உஸ்மான் ரசூலுல்லாஹ்வா? லா இலாஹ இல்லல்லாஹ் உஸ்மான் ரசூலுல்லாஹ்னு கலிமா மாத்திர முடியுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு ஒரு பாங்க சொன்னார்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெண்டு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் சொல்றோம்? உஸ்மான் செஞ்சாங்க காரணம் சொல்றோம். அப்ப ரசூல் செஞ்சது, அபூபக்கர் செஞ்சது, உமர் செஞ்சது அதெல்லாம் மார்க்கம் இல்லையா? எதை மார்க்கிறது? அப்பனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை விஷயங்களையும் தூக்கி குடிதொன்னு போய்விட்டு பாங்கு சொல்லி முடிச்ச உடனே ஸலவாத் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவனும் சொல்லறானா? முந்தி சொல்லிட்டு இருக்கான். பாங்குக்கு முந்தி ஸலவாத் கிடையாது, பாங்குக்கு பிந்தி ஸலவாத் சொன்னது. இவன் என்ன பண்றான்? பாங்குக்கு முந்தி மைக்கேல் நின்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு சொல்றான். கேட்டானே சொல்றான், ஸலவாத் சொல்றது நல்லது தானே, நம்ம என்ன பண்ணணும்? ஸலவாத் நல்லது தானே. இப்ப பாரு வேடிக்கை, ஐஷா நம்ம போய் என்ன செய்யணும்? நம்ம புது பாங்க அடிக்கணும். அலிஃப் லாம் மீம் ஸாலிக கிதாபுல் லா ரைப ஃபீஹி பாங்கு சொல்லாம முதல்ல முத்தகீன் நல்லது அப்படின்னு ஒரு மணி நேரம் ஓதிவிட்டு அப்புறம் பாங்கு சொன்னா ஒத்துக்குவானா? என் குர்ஆன் தானே ஓதுனேன், நல்ல வேலை செஞ்சு ஒத்துக்குவானா? இந்த இடத்துல குர்ஆன் ஓதுனேன், பாங்குனா பாங்கு சொல்லிட்டு போ. இப்படிதான் மார்க்கம். ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும்.